25க்கு கீழே வந்தால் அது ப்ரீமெச்சூர் கிரேயிங், 25க்கு அப்புறம் வந்தால் அது நார்மல் கிரேயிங். இப்போ அப்படி தான். அதே மாதிரி ரொம்ப சன் எக்ஸ்போஷர், யூவி ரேடியேஷன் தலையில் பட கிரேயிங் வந்து ஃபாஸ்ட் ஆகும். கிரேயிங்னா என்னென்னா பேசிக்கலி ஹேர் அன்ஹெல்த்தியெல்லாம் கிடையாது, ஹேரெல்லாம் சூப்பர் ஹெல்த்தியாக இருக்கும். அதில் இருக்கிற அந்த பிக்மெண்ட், அந்த ஆக்சுவல் பிளாக் கலர் கொடுக்குற பிக்மெண்ட் வந்து இருக்காது, போயிடும். You see lot of celebrities now grey ஓட they are achieving so many things. In fact அதை வச்சே நடிக்கவும் செய்கிறாங்க. All dyes are chemicals. டையில் கெமிக்கல் இல்லாத டைலாம் கிடையாது, எல்லா டைலையும் கெமிக்கல் இருக்குது. அதோட percentage of what is there in different things are different. ஸோ அதனால் டைனால் ஒன்றும் பெரிய பிரச்சனைகள் கிடையாது. அவங்க சொல்கிற மாதிரி கேன்சர் வருது, there are certain things, any chemical can cause cancer. ஸோ அது வந்து கிரேயிங் ஆஃப் ஹேர் வந்து இட்ஸ் பிகம் வெரி காமன் நவடேஸ். அது வந்து இட் இஸ் நாட் ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் ஜெனட்டிக்ஸ் மட்டும் சொல்ல முடியாது. அப்பாவுக்கு வந்து சீக்கிரம் வந்து அப்பாவுக்கு வந்துருக்கலாம், பையனுக்கு வந்து சீக்கிரம் வரலாம். அந்த ப்ரீமெச்சூர் கிரேயிங் சொல்லுவாங்க இல்லையா. ஸோ இந்த ப்ரீமெச்சூர் கிரேயிங்கிறது வந்து 25க்கு கீழே வந்தால் அது ப்ரீமெச்சூர் கிரேயிங், 25க்கு அப்புறம் வந்தால் அது நார்மல் கிரேயிங். இப்போ அப்படி தான். ஸோ அந்த 25க்கு முன்னாடி வர இந்த ப்ரீமெச்சூர் கிரேயிங்க்கு வந்து ஜென்ரலி வந்து நம்மளுக்கு we have to see whether ஜெனட்டிக்காக இருக்குன்னா then it's very difficult to treat. ஜெனட்டிக்காக இல்லாமல் சில பேருக்கு கிரேயிங் வருதுல்ல, அப்போ வந்து சில பசங்களுக்கு என்னென்னா they will not be nutritional deficiency, இந்த கால்சியம் இந்த டெஃபிஷியன்சிலாம் இருக்கும்போது கிரேயிங் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வரும். அதே மாதிரி ரொம்ப சன் எக்ஸ்போஷர், யூவி ரேடியேஷன் தலையில் பட கிரேயிங் வந்து ஃபாஸ்ட் ஆகும். ஸோ நீங்கள் கிரேயிங் ஆகிற ஆளுங்களை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஹேர் வந்து ஒரு செமட்ட கலரில் இருக்கும், அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கிரே ஆகும், அப்புறம் ஒயிட் ஆயிரும். அது மாதிரி ஒவ்வொரு ஃபாலிக்கல் இன்வால்வ் ஆக கம்ப்ளீட் ஹேர் வந்து அப்படியே ஃபுல்லாக வந்து இட் கேன் கெட் கிரே. ஸோ இதான் வந்து யூஸ்வலாக நடக்குது ப்ரீமெச்சூர் கிரேயிங்கில். 25க்கு அப்புறம் வரது நார்மல் கிரேயிங். ஆஸ் இன்ஃபேக்ட் பார்ட் ஆஃப் த ஏஜிங் ப்ராசஸே தட் கிரேயிங் வந்து இட் கேன் பிகம் மோர். கிரேயிங்னா என்னென்னா பேசிக்கலி ஹேர் அன்ஹெல்த்தியெல்லாம் கிடையாது, ஹேரெல்லாம் சூப்பர் ஹெல்த்தியாக இருக்கும். அதில் இருக்கிற அந்த பிக்மெண்ட், அந்த ஆக்சுவல் பிளாக் கலர் கொடுக்குற பிக்மெண்ட் வந்து இருக்காது, போயிடும். இட் cannot come back. ஸோ அதனால தான் அந்த கிரேயிங் நடக்குது. டசன்ட் மீன் இட் இஸ் அன்ஹெல்தி ஹேர், இட்ஸ் ஜஸ்ட் another கலர் ஆஃப் ஹேர். பீப்புள் திங்க் தட் கிரே ஹேர் வந்துச்சுன்னா ஒரு சம்திங் இஸ் ராங் வித் தம்ன்றது அப்படிலாம் கிடையாது. யூ see lot of celebrities now கிரேயோட they are achieving so many things. இன்ஃபேக்ட் அதை வச்சே நடிக்கவும் செய்கிறாங்க. இந்த சால்ட் அண்ட் பெப்பர் அப்பியரன்ஸ் அதெல்லாம் வந்து இன்ஃபேக்ட் சால்ட் அண்ட் பெப்பர்லாம் போய் இப்போ ஃபுல்லாக சால்ட் ஆனாலும் they maintain the same thing. ஸோ அதனால் கிரேயிங் இஸ் நாட் அ பிக் இஷ்யூ அட் ஆல். கிரேயிங் வந்து சரி பண்ணுறதுன்றது டிஃபிகல்ட். இந்த மாதிரி நியூட்ரிஷனல் டெஃபிஷியன்சி இருந்தால் we can treat it. there are certain serums, கொஞ்சம் கிரேயிங் ரிவர்ஸ் பண்ணுறதுக்குன்னு சில சீரம்ஸ் அவைலபிள். எல்லாருக்கும் நல்லா வேலை செய்யுதுன்னு சொல்ல முடியாது, ஒரு 50% கேன் ஒர்க், cannot ஒர்க். அது தவிர்த்து there are other methods, like for example நம்ம வந்து யூஸ் பண்ணுறது லைக் கேமிஃப்ளாஜஸ் தான் வந்து டைஸ். இப்போ டையில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் டை போட்டால் பிரச்சனைகள்ன்றது they are telling, but then it's not like that. இன்ஃபேக்ட் வந்து டை போடும் போது அது வந்து ஒரு ப்ரொடெக்டிவ் லேயர் கொடுக்கும் போது அது வந்து சன் எக்ஸ்போஷர், அந்த யூவி ரேடியேஷன் ரிஃப்ளெக்ட் பண்ணும். ஸோ இன்ஃபேக்ட் அது கிரேயிங்கும் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணும் அப்படி பார்த்தீங்கன்னா. பட் ஜென்ரலி ஸ்பீக்கிங் டை வந்து நம்மளுக்கு இட் இஸ் நாட் ஹார்ம்ஃபுல் இன் சச் அ வே, டிபெண்ட்ஸ் ஆன் வாட் டை வி ஆர் யூசிங். இப்போ டைலேயே வந்து தேர் ஆர் லாட் ஆஃப் டிஃப்ரெண்ட் டைஸ். நம்மளுக்கு பெர்மனன்ட் டைஸ், செமி பெர்மனன்ட் டைஸ், டெம்பரரி டைஸ் அப்படிலாம் இருக்குது. இந்த பெர்மனன்ட் டைஸ்னா நத்திங், இட்ஸ் நாட் தட் பெர்மனெண்ட்டாக நம்மளுக்கு இருக்குன்ற, அது வந்து ஒரு ஃபியூ வாஷஸ்க்கு இட் லாஸ். செமி பெர்மனன்ட் வந்து அதோட கம்மியான வாஷஸ் இட் லாஸ். டெம்பரரி டைஸ்ன்றது அதோட கம்மியான வாஷஸ் இஸ் லாஸ். டையில் கெமிக்கல் இல்லாத டைலாம் கிடையாது, எல்லா டைலையும் கெமிக்கல் இருக்குது. அதோட percentage of what is there in different things are different. இப்போ இந்த பிபிடி, அமோனியா ஃப்ரீ இந்த மாதிரி டைஸ்லாம் சொல்கிறாங்களா, முக்கால்வாசி இது பிபிடி இல்லாமல் தான் வருது. பட் பிபிடி இல்லைன்னா அதுக்கு வேறு ஏதாவது ஒரு கெமிக்கல் இருக்குது. டை ஒர்க்ஸ் ஆன் த ஹேர், டசன்ட் ஒர்க் ஆன் த ரூட். ஸோ டை போடுறதுனால நம்ம ஹேரில் வந்து என்ன பண்ணோம்னா பேசிக்லி அந்த செல்லுலார் லெவலில் பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஆக்சுவலி அலோவ்ஸ் திஸ் டை டு பெனிட்ரேட். அதுக்கு ஒரு கெமிக்கல் இருக்கும், அந்த கலரிங் ஏஜென்ட்னு ஒரு கெமிக்கல் இருக்கும். இது ரெண்டும் சேர்ந்து தான் நம்மளுக்கு டை. ஸோ நேச்சுரலாக நம்மளுக்கு அந்த ஹேர் உள்ளேருந்து இந்த நியூ ஹேர் வெளியில் வர அது வெளியில் வர ஹேர் கிரே ஆர் பிளாக் ஒயிட்டாக தான் வரும். அது வந்து இது அப்படியே ரீப்ளேஸ் பண்ணிட்டு போயிடும். திஸ் இஸ் ஹவ் இட் சேஞ்சஸ். ஸோ பெர்மனென்ட்லி யூ cannot கலர் த ஹேர். ஸோ அதனால் டைனால ஒன்றும் பெரிய பிரச்சனைகள் கிடையாது. அவங்க சொல்கிற மாதிரி கேன்சர் வருது, there are certain things, any chemical can cause cancer, but it is not for this small amount. அது ரொம்ப கிராஸாக இன்டேக் எடுக்கிறவங்க அந்த மாதிரி விஷயங்கள் தான் வருது. பட் நாட் மெனி ரிப்போர்ட்டட் கேசஸ் ஆஃப் கேன்சர் கம்மிங் பிகாஸ் ஆஃப் டை அப்ளிகேஷன். பட் காமனஸ்ட் என்ன பிரச்சனை வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அலர்ஜி. பட் அலர்ஜி கேன் ஹேப்பன் ஃபார் எனி கெமிக்கல். அப்படி அலர்ஜி வந்துச்சுன்னா then you can't use that dye. Then you'll have to either change some other dye or you can't use a dye. So that is the only issue with the dye. Hair loss ஆகிறது, hair fall ஆகிறது, சொட்டை விழுகிறது, இதெல்லாம் it's not because of the dye. See, when you use the dye, if it is not very hard on the hair அப்படின்னா அது ட்ரை ஆக்காது ஹேர். அந்த மாதிரி டை சேஃபான டைஸ் யூஸ் பண்ணிட்டு போனீங்கன்னா ஹேர் பிரேக்கேஜ் இருக்காது.